வெல்கம் டு SM தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் போலி. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். 3 கப்பு மைதா, தேவையான அளவு நெய், தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு 1.5 கப்பு வெல்லம், 1.5 கப்பு தேங்காய். ஸோ முதல்ல அந்த மைதா ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குங்க. அதில் பேக்கிங் சோடாவும் அதில் உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளன்னு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குங்க. ஸோ இப்போ எல்லா மாவையும் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திருப்பி பிசைஞ்சிக்குங்க. ஸோ அப்போ தான் எல்லாம் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த பூர்ணத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பூர்ணத்துக்கு அந்த நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இல்லாட்டினா இந்த வெட்டி வச்ச தேங்காய் இந்த மாதிரி மிக்சியில் ஏலக்காவை போட்டு நல்லா ஒரு சுற்றிக்குங்க. இது இன்னும் ஈஸியான மெத்தடு. துருவுனா உங்களுக்கு நல்ல டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை பிடிச்சி வச்சுருக்கதை மிக்சியில் போட்டு அதையும் ஒரு சுற்றிக்குங்க. ஸோ மெஷர்மெண்ட் எப்படின்னா, இப்போ 3 கப்பு மைதானா 1.5 கப்பு தேங்காய், 1.5 கப்பு வெல்லம். இதுதான் போலிக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் அந்த தேங்காவையும் அந்த வெல்லத்தையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த வெல்லம் நல்லா உருகி அது தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த போலி பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஒரு 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். ஒன்றும் கெட்டு போகாது. அதே மாதிரி உங்களுக்கு மாவு மீந்தாலோ இல்லை பூர்ணம் மீந்துருச்சுன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் தேவையானப்போ அதை வெளியில் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் போலி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் உருகி அந்த தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ இது தேங்காய் போலி. இதே மாதிரி நீங்கள் பருப்பு போலியும் செஞ்சுக்கலாம். பருப்பு போலிக்கு நீங்கள் கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு அதில் இருக்க தண்ணியெலாம் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு இதே மாதிரி வெல்லத்தில் நீங்கள் ஆட் பண்ணி பூர்ணம் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் அதில் ஒரு ஸ்பூன் அந்த பபுள்ஸ் மாதிரி வருதில்ல, அந்த ஸ்டேஜில் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து திரண்டு வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது கலர் அப்படியே மாறுது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பூர்ணத்தை ஆஃப் பண்ணிக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மேல் மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி திரட்டலான்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் வாழை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள்.
வாழை இலை இல்லாதவங்க இந்த மாதிரி எதாவது பிளாஸ்டிக் ஷீட்டு சுத்தமாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேல் மாவு எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் குண்டாகவே இருக்கட்டும், சைடில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதில் பூர்ணம் வச்சுட்டு அந்த மேல் மாவு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பால் மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா தட்டிட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு அதை திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நல்லா எண்ணெய் வந்து நீங்கள் தொட்டு தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா அந்த பூர்ணம் வெளியில் வந்துருச்சுன்னா போலி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதே மாதிரி வந்து கருகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பூர்ணம் வெளியில் வராத அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை சுடும்போது தவாவில் வந்து சும்மா கொஞ்சோண்டு நெய் வந்து தடவிக்குங்க. ஸோ இப்போ இதில் வந்து அந்த போலி வந்து போட்டு அது நல்லா செவக்கிற வரைக்கும் நீங்கள் திருப்பி போடணும். நம்ம பேக்கிங் சோடா வந்து மேல் மாவில் ஆட் பண்ணுறதுனால அந்த போலி வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து போலி செவந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்குங்க. ஸோ இப்போ வந்து போலி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.